நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை பலிக்காட்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. இப்போ உங்களுடைய தகுதிகளை நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அரசு வேலையில் போய் உட்காந்துடலாம். அதில் முக்கியமான படிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த டிப்ளமோ கோர்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் இப்போ இதை பார்க்குறீங்கன்னா அந்த கோர்ஸில் போய் நீங்கள் எப்படியாவது போய் ஜாயின் பண்ணிடுங்க. இது ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா முனிசிபல் கார்ப்பரேஷன்லேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரயில்வேலையும் இதுக்கான வேக்கண்ட் இருக்கும் எப்போயுமே. அதில் நீங்கள் ஈஸியாக அவ்வளோ காம்படிஷன்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக இதில் வேலைக்கு போயிடலாம். ஏன்னா இந்த கோர்ஸ் கம்மியாக தான் முடிச்சிருப்பாங்க. அதனால் ஈஸியாக இந்த வேலைக்கு நீங்கள் போயிடலாம். சரிங்களா? அதனால் இது எப்படி அப்ளை பண்ணணும், இதோட விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு என்னென்ன படிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கொடுப்போம். அதை பார்த்துட்டு நீங்களும் அந்த மாதிரி கோர்ஸை அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா கூடிய விரைவில் நீங்களும் அரசு பணிக்கு போயிடலாம். காந்திகிராம் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான இந்த என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூரல் ஹெல்த் அண்டு சானிடேஷன் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும். in zoology or chemistry or BSc degree in public health or environmental science or microbiology or biochemistry அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வச்சு தான் இந்த கோர்ஸ்க்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பப்ளிக் ஹெல்த்து, சுற்றுச்சூழல் அறிவியல், நுண்ணுயிரியல், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக என்ன செய்யலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸுக்கு நீங்கள் இந்த டிப்ளமோ கோர்ஸுக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் 800 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25 வயசு வரையா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 28 வயசு வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1/7/2026 இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டிக்கு மேக்ஸிமம் இருக்காது. ஜென்ரலாக இருக்கிறவங்க பிசி அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 800 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா 36,570 ரூபா பேமெண்ட் கட்டணும் ஃபீஸு. செகண்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா 29,000 ரூபா கட்டணும். டோட்டலாக 65,570 ரூபா இதை நீங்கள் என்ன செய்யணும், கட்டுற மாதிரி இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்குது. மதுரையிலேருந்து 55 கிலோமீட்ரு. சரிங்களா? பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் 12 கிலோமீட்டரில் திண்டுக்கல்லும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்பாத்துறை ரயில்வே ஜங்ஷனும் இருக்குது. நியரஸ்ட் ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு வாட்டி இந்த நோட்டிஃபிகேஷன் நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது இது செட்டாக வருமா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் உங்களை என்ன செய்வாங்க, அட்மிஷன் கொடுப்பாங்க. அப்ளிகேஷனுக்குள்ளது இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இதை ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு கொடுத்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதை நல்லா ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து சேனலை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.